نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه إلى آخر الآية. وقال نبينا عليه الصلاة والسلام نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه صدق رسول الله صلى الله عليه وسلم. ஆரம்பமாக இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் அவனை துதித்தவனாக, அவனுடைய அருளாக ரஹ்மத்தாக இறுதி நபியாக ஹாத்தமுன் நபியேன் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக இவ்வையகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக வந்துதித்த உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும் கூறியவனாக என்னுடைய இந்த ஹுத்பா பேருரையை ஆரம்பம் செய்கிறேன். ஹுத்பாவுடைய தலைப்பாக கடன் நிம்மதியை கெடுக்கும் என்ற தலைப்பினூடாக குர்ஆன் ஹதீஸுடைய சில விளக்கங்களை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கலாம் என நினைக்கின்றேன். கண்ணியமானவங்களே, சங்கியான சகோதரர்களே, குறிப்பாக வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த அல்லாஹ்வை அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக தக்வாவை கொண்டு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அருமையானவர்களே, ஒரு வேகமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு மார்க்கமாக எத்துறை எடுத்தாலும் அத்துறைக்கு ஒரு வழிகாட்டல் சொல்லப்பட்டு ஒரு உன்னதமான ஒரு மார்க்கமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு அமைத்து வைத்திருக்கின்றான். எத்துறை எடுத்து பார்ப்போம்னு சொன்னால் அனைத்து துறைக்கும் இந்த இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்குது. இன்னும் பல இபாதத்துகளை குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக ஷரியத் பேசுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவங்களே, அருமையான சகோதரர்களே, கடன் என்ற ஒரு இபாதத்தையும் குர்ஆனும் பேசுகின்றது, ஹதீஸும் பேசுகின்றது. இந்த கடன் என்ற இந்த தலைப்பில் 3 பகுதிகளை பார்க்கலாம் சகோதரர்களே. ஒன்று, ஷரியத்தில் இது ஆகுமாக்கப்பட்டதா. அடுத்த பகுதி, குர்ஆனுடைய ஹதீஸுடைய கடனுடைய விஷயத்தில் எப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 3வது பகுதி ஒன்று இருக்குது, இதற்கான தீர்வு சொல்யூஷன் எங்கே இருக்குது. அருமையானவங்களே, முதலாவதாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நீளமான ஒரு வசனத்தில் இந்த தைனை பற்றி பேசுகிறான், தொழுகை பற்றி பேசுகிறான், அல்லாஹ் ஜகாத்தை பற்றி பேசுகிறான், இன்னும் பல இபாதத்துகளை பற்றி பேசுகின்ற அல்லாஹ் எல்லாமே சுருக்கமாக தான் அல்லாஹ் பேசுகின்றான். அருமையானவங்களே, ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் மிக நீளமான மிகவும் விளக்கமாக மிகவும் தெளிவாக ஒரு இபாதத்தை பேசுகின்றன்னு சொன்னால் அது கடனாகத்தான் இது. சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத்து 2க்கு முன்னால் வரக்கூடிய ஆயத்தை கொஞ்சம் அந்த பக்கத்தை இரட்டி படித்து பாருங்க. சுமார் ஒரு பக்கம் இந்த தைனை பற்றி தான் நல்லா பேசுகிறான். அருமையானவங்களே, ஏன் அல்லாஹ் இந்த இபாதத்தை இப்படி பேசுகிறான் நீளமாக? மனித வாழ்க்கையோடு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு இபாதத்தான் கடன். யாரும் கடன் இல்லாமல் வாழ்பவர்கள் இல்லை. கண்ணியமானவர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கலுடைய பகுதியில் கடன் வாங்கிக்கிறாங்க. அதான் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுகின்றார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க, எங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. என்னிடத்தில் அன்பு நபி அவங்க கடனாக சில திர்ஹங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதை தரும் தவணைக்கு முன்னாலே அதை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். கொடுத்ததை விட சிறந்ததை அன்பு நபி அவங்க என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் என்ற அந்த ஹதீஸையும் நாங்கள் ஹதீஸுடைய கிரந்தங்களில் பார்க்கலாம். பெரிதொரு இடத்துல ஹதீஸில் வருகின்றது. அருமையான சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யூதனிடத்தில் ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்கியிருந்தாங்க. ஒரு யூதனிடத்தில் ஒரு ஒட்டகத்தை கடனாக பெற்றிருந்தார்கள். நபி அவங்க சஹாபாக்களோட சஃபையில் மஜ்மால உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த யூதன் அந்த தவணைக்கு முன்னால் வந்து அன்பு நபிக்கு மிக மோசமான வார்த்தைகளில் பேசி தன்னுடைய கடனை பெற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துல வாராங்க. இந்த இடத்துல அன்பு நபிக்கு பெரிய ஒரு சங்கடம். தவணைக்கு முன்னால் அந்த யூதன் என்னிடத்துல வந்து கேட்குறானே, அருமையானவங்களே, நபியுடைய சஃபையில் அமர்ந்திருந்தவர்கள் சாதாரண சஹாபாக்கள் அல்ல. ஹதரத் உஸ்மான் கனி, ஹதரத் அப்துல் ரஹ்மான் கனி சகோதரர்களே, ஹதரத் உமருடைய முகத்தில் கோபம் பொங்கி எழும்புகின்றது. அவங்க பார்க்குறாங்க, அன்பு நபிகிட்ட வந்து இப்படி பேசுகிறாரா? அவங்க பேசுகிறாங்க, ஹதரத் உமர் இப்படி கேட்கவானாம். அன்பு நபி சொல்கிறாங்க, கடன் நான் அவரிடத்தில் எடுத்துக்கிறேன், அவருக்கு கேட்கறதுக்கான எல்லா அனுமதியும் அவருடைய கையில் ஈக்குது, எனவே அவரை விட்டுருங்கோ. அது சின்ன மிஸ்லசின், நான் எப்படிப்பட்ட ஒட்டகத்தை, எந்த வயதுடைய ஒட்டகத்தை இந்த யூதனிடத்திலிருந்து கைமாறு செஞ்சேனோ, கடனாக பெற்றுக்கொண்டேனோ, இதைவிட சிறந்ததை இந்த யூதனுக்கு கொடுத்து விடுங்கள் சஹாபாக்களே. சஹாபாக்கள் சென்று பார்க்கின்றார்கள். நபி அவங்க சொன்னது மாதிரி அதே வயதில் உள்ள ஒட்டகம் அவங்களிடத்தில் இல்லை, அதைவிட விலை உயர்ந்த வயது முதிர்ந்த ஒரு ஒட்டகம் இருக்குது. அன்பு நபிகிட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன வயதுடைய ஒட்டகம் எங்கள்கிட்ட இல்லை. சொன்னாங்க நபி அவங்க, அதைவிட சிறந்ததை இவருடைய கையில் ஒப்படைங்க. இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் கலா. சுப்ஹானல்லாஹ். கடன் எடுத்து கொடுக்கும் போதும் அதை சிறப்பான முறையில், சிறந்த முறையில், அதைவிட அழகான முறையில் ஒப்படைக்கிறவங்க தான் உங்களில் மிகவும் சிறந்தவங்க என்ற கருத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அருமையானவங்களே, எதை சொல்லவார் என்று சொன்னால், மார்க்கத்தில் நபியுடைய வாழ்க்கையில் கூட கடன் எடுத்த அந்த சம்பவத்தை ஹதீஸ் கிரந்தங்கள் பேசுகின்றது. இது மனிதனுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒரு கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட ஒன்று. அருமையான சகோதரர்களே, அடுத்த ஒன்று தான் இது. இதனுடைய எச்சரிக்கைகள் மிகவும் பாரதூரமானது. கடன் எடுக்கிறோம், வாங்குகிறோம், கொடுக்காமல் விட்டு ஏமாத்துற, கோலுக்கு ஆன்சர் பண்ணுறல்ல, தலைமறைவாகிற, அருமையானவங்களே, சங்கையானவர்களே, இதனுடைய எச்சரிக்கை மிகவும் ஆழமானது. நபி அவங்க பல இடங்களில் கடனை எடுத்து கொடுக்காதவங்களை பற்றி எச்சரித்து பேசிக்கிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறாங்க, அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்ற ஹதீஸ் சொல்கிறாங்க, சமீஅத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவங்க சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வத்தைன். எல்லாரும் பாடமாக்குவோம் சகோதரர், எல்லாரும் பாடமாக்குவோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வத்தைன். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, உன்னை இறை நிராகரிப்பை விட்டோம், உன்னுடைய இறை நிராகரிப்பை விட்டோம், கடனை விட்டும் உன்னிடத்தில் நான் கார்மானம் பாதுகாப்பு தேடுகின்றேன் ரப்பே என்று அன்பு நபி அவங்க அனுதினமும் ஓதுகின்ற அந்த துவாவை என்னுடைய காதினால் கேட்டேன் என்பதாக அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செஞ்சுட்டு சொல்கிறாங்க, நான் அன்பு நபியிட்ட கேட்டேன்,
அத்தஅதிலுல் குஃப்ர பித்தைன் யா ரசூலல்லாஹ், இறை நிராகரிப்புக்கு சமமாக நீங்கள் இந்த கடனை நீங்கள் சொல்லுகின்றீர்களா? அல்லாஹ்வை மறுக்கிற இறை நிராகரிப்புன்னு சொல்கிறோம். அல்லாஹ் இல்லை. கண்ணியமானவங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பு நபியிட கேட்குறாங்க, இறை நிராகரிப்புக்கு சமமாக இந்த கடனுடைய விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்களா, சொல்கிறீங்களா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, கால நஅம், அதைவிட மிகவும் மோசமானது, பாரதூரமானது, அல்லாவை மறுப்பதற்கு சமமான ஒரு பாவம் இருக்கும்னு சொன்னால் அதான் கடனை எடுத்துவிட்டு தலைமறைவாகிறது, கடனை கொடுக்காமல் மௌத்தாகிறது. சோதரலே, இது அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதே போல் நபியுடைய பல ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம். நபி அவங்க ஒரு முறை சஃபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களோட ஜிஹாதுடைய விஷயத்தை பற்றி நபி அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. தலையை உயர்த்துறாங்க நபி அவங்க, தன்னுடைய நெற்றியை பிடிக்கிறாங்க, சொல்கிறாங்க, கடுமையான எச்சரிக்கை இறங்கிவிட்டது, கடுமையான எச்சரிக்கை இறங்கிவிட்டது. 3 தடவை சொல்கின்றார்கள் நபி அவங்க. அருமை சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன கடுமையான எச்சரிக்கை இறங்கிவிட்டது யா ரசூலல்லாஹ்? சுபஹானல்லாஹ், நபி அவங்க சொன்னாங்க, கடனுடைய விஷயத்தில் கடுமையான எச்சரிக்கை இறங்கிவிட்டது. ஒரு மனிதன் ஜிஹாதில் அறப்போரில் கலந்து கொள்கின்றான். அருமையானவங்களே, ஜிஹாதுக்கு பல சிறப்புகள் இருக்குது. நபி அவங்க சொல்கிறாங்க, ஜிஹாதில் ஒரு மனிதன் கலந்து கொள்கின்றான், அவன் கொலை செய்யப்படுகின்றான். சும்மா ஆஷ், பின்னால் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. சும்மா குத்தில், பிறகு அவன் கொலை செய்யப்படுகின்றான். சும்மா ஆஷ், பின்னால் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. சும்மா குத்தில, 3வது தடவையும் அவன் ஷஹீதாக்கப்படுகின்றான். சுபஹானல்லாஹ், நபி அவங்க சொன்னாங்க, இவன் ஒரு முறை கொலை செய்யப்பட்டு உயிர் கொடுக்கப்படுகிறான், 2வது தடவையும் கொலை செய்யப்பட்டு உயிர் கொடுக்கப்படுகின்றான், 3வது தடவை கொலை செய்யப்படுகின்றான். ஆனால் அல்லாஹ் இந்த ஷஹீதுடைய, இந்த மனிதருடைய எல்லா விதமான சகல விதமான பெரும் பாவங்களை தவிர்த்த மற்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கின்றான். இல்லத்தை நபி அவங்க சொன்னாங்க, அவன்ட கடனை தவிர, அவன்ட வாழ்க்கையில் கடன் இருக்குமென்று சொன்னால் அவன் ஷஹீதுடைய பட்டியலில் அவன் சேர்க்கப்பட மாட்டான். அருமையானவங்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு இரத்த துளி பூமியில் விழக்கூடிய அந்த கெப்பு, அந்த எடப்பட்ட நேரத்துக்குள்ளால் அல்லாஹ் முழு பாவத்தையும் ஷஹீதுக்கு மன்னிக்கின்றான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் கடனோடு அவன் மௌத்தாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்லு காட்டுறாங்க. அருமையானவங்களே, பிரிதொரு ஹதீஸில் ஒரு சஹாபி நபிகிட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இன் முத்து ஃபில் ஜிஹாத் தஹல்துல் ஜன்னா, நான் ஜிஹாதில் கலந்து கொண்டு நான் அதில் ஷஹீதாக்கப்பட்டால் என்ன நிலைமை என்ன, எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜிஹாதில் கலந்து கொள்கிறீங்க, நீங்கள் கொலை செய்யப்படுறீங்க, திரும்ப உயிர் கொடுக்கப்படுது, திரும்ப கொலை செய்யப்படுகின்றீங்க, திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு திரும்ப கொலை செய்யப்பட்டு, அலைக்க தெய்னோன், ஓண்ட வாழ்க்கையில் கடன் இருந்த நிலையில் நீ மௌத்தாகினால் ஓண்ட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுகுதா அன்ஹு தெய்னு. சுப்ஹானல்லாஹ், உங்களோட அந்த தெயின், அந்த கடனை அடைக்கும் வரைக்கும் அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்க மாட்டான், உங்களை ஷஹீதுடைய பட்டியலில் கூட சேர்த்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட எச்சரிக்கை கண்ணியமானவங்க. இன்னொரு சஹாபி கேட்குறாங்க நபிகிட்ட வந்து, அவுசுனி யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களே யா ரசூலல்லாஹ், ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லித்தாங்களே, இம்மை மறுமைக்கான ஈடேற்றத்துக்கான சுபீட்சத்துக்கான என சுவர்க்கத்துடைய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு வசியத்தா சொல்லுங்களே அன்பு நபியே, யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்க. சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, எங்களை மாதிரி இல்லை, இபாதத்துடைய செய், துவாவுடைய செய். சஹாபாக்கள் ஆர்வத்தோட, ஆசையோட, விருப்பத்தோட
நபிகிட்ட வந்து கேட்பாங்க. அந்த பழக்கம் நபியுடைய சஹாபாக்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. கேட்குறாங்க நபியுடைய மஜ்மாக்கு வந்து, அவுசினி யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே ஏதாவது வசியத்தா சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க ரெண்டு விஷயத்த சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க அந்த சஹாபி தோழருக்கு, அகல்லி மினத் துனூப் யஹினு அலைக்கல் மௌத். சகோதரனே, சஹாபியே, நீங்கள் பாவத்தை குறைச்சி கொள்ளுங்க. வாழ்க்கையில் உங்களோட ரியாக்ஷன் நடவுட பாவனையில் பாவத்தை குறைச்சி கொள்ளுங்கோ. யஹினு அலைக்கல் மௌத், அவங்களுக்கு சக்கராத் இல்லாத கலிமாவுடைய தௌபாவுடைய மௌத்தா அல்லாஹ் அவங்களுக்கு நசீபாக்குவான். சுப்ஹானல்லாஹ். நல்ல விஷயத்தை நபி அவங்க சொல்கிறாங்க. இது அவருக்கு மட்டுமல்ல, கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கான உபதேசம், அட்வைஸ். அகல்லி மினத் துனூப் யஹினு அலைக்கல் மௌத், பாவத்தை குறைச்சி கொள்ளுங்கோ. உங்களுக்கு அல்லாஹ் சக்கராத் இல்லாத கலிமாவுடைய தௌபாவுடைய மௌத்தை நல்ல நாளில் நல்ல நேரத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல விருப்பமான அமலோடு அல்லாஹ் உங்களை சந்திப்பான் என்பதாக அந்த சஹாபிக்கு மட்டும் சொன்னதல்ல, எங்களுக்கும் சேர்த்து நபி அவங்க சொன்னது. ரெண்டாவது விஷயமா நபி அவங்க சொன்னாங்க, அகல்லி மினத் தைன், உங்களோட அன்றாட வாழ்க்கையில் கடனை எடுக்கிறத குறைச்சி கொள்ளுங்க. கடன் எடுக்கிறத உங்களோட வாழ்க்கையில் குறைச்சி கொள்ளுங்க. தஇஷ் சஈதா. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ஸ்ரீதேவியாக இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்வீங்க, ஸ்ரீதேவியாக மூத்தாவீங்க, மேலான ஜன்னத்தை அடைவீங்க. சகோதரர்களே, வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் ரெண்டு அல்லாஹ் வச்சுக்கிறான். ஒன்று ஆசை, ஒன்று தேவை. கண்ணியமானவங்களே, தேவையை விட ஆசை மிகைக்கக்கூடாது. தேவையை விட ஆசை மிகைக்கக்கூடாது. ஒரு சின்ன வீடு எனக்கு உங்களுக்கு தேவையா, எங்களோட ஆசை அதை விட பெருசாகிக்கும்னு சொன்னால் கடனில் மாட்டிக்குவோம். ஏன புள்ளட வெடிங்க சின்னதாக மஸ்ஜிதோட வீட்டோட நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம்னு சொன்னால் கண்ணியமானவங்களுக்கு இது தேவை. ஆனால் நாங்கள் ஆசைப்பட்ட என்ன தெரியுமா, ஏன புள்ளட வெடிங்க, ஏன மகண்ட வெடிங்க, ஏன ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல செய்யணும். ஆனால் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கையில் இல்லை இவருது. இவருடைய ஆசை அதை வானத்தை மிகைத்து விடுகின்றது. கண்ணியமானவங்களே, வாகனம் ஒன்று எடுக்கணும். எனக்கு கைக்கு தேவையான அளவுக்கு என்ன கையில் கெப்பாசிட்டி இருக்குது. இதை விட கூட ஒரு லக்ஸரி வாகனத்தை நான் எடுக்க போகிறேன்னு சொன்னால் கண்ணியமானவங்களே, இது ஆசை. இதான் மார்க்கம் சொல்லுதோ, மனிதனுடைய ரெண்டு, ஒன்று தேவை, அடுத்த ஆசை. எப்போ மனிதனுடைய தேவையை விட ஆசைக்கு மனிதன் அடிமைப்படுவானோ அப்போ அவன் கடனில் விழுந்துருவான், அவன் கடனாளியாக ஆகிடுவான், சைக்கோவால் பாதிக்கப்படுவான், மனநிலை பாதிக்கப்படும், மன நிம்மதியை இழந்து விடுவான், சந்தோஷமான வாழ்க்கையை மண்ணில் இழந்து விடுவான். மண்ணில் மாத்திரமல்ல கபூர்லையும் இழந்துருவான், கபூரில் மாத்திரமல்ல மஹ்ஷருடைய கிரவுண்ட்லையும் இழந்துருவான். படுமோசமான நரகத்துக்கு போகக்கூடிய நிலைக்கு அவன் ஆளாகி விடுவான். ஏத்த நபி அவங்க சொன்னாங்க, மனிதனுடைய தேவைக்கேற்ப அவருடைய அன்றாட வாழ்க்கையை அமைத்து கொள்வான் என்று சொன்னால், அருமையானவங்களே, சங்கியானவங்களே, இவன் வாழ்க்கையில் கடன் குறை. இந்த அதிகமான மக்கள்கிட்ட கேட்டால், கடன் எடுத்தீங்க ஒரு வாகனம் ஒன்று வாங்குறதுக்கு, அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது மகளுடைய திருமணத்துக்கு. சோதரலே, சிம்பிளாக செய்யலுமே. இஸ்லாம் மிகவும் இனிய ஒரு அழகான மார்க்கம், இலகுவான மார்க்கம். அத்தீன் யுஸ், இந்த தீனுல் இஸ்லாம் மிகவும் இலகுவானது, லேசானது, சிம்பிளானது. அதை நாங்கள் சிம்பிளாக எடுக்க தவறிட்டோம். அதனால் பல இடங்களில் பல பேர் கடனாளியாக மாறிவிட்டாங்க. சில மக்கள் கடனோடே மன்னரையே சந்திட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க அந்த சஹாபிக்கு, உங்களோட வாழ்க்கையில் கடனை குறைச்சி கொள்ளுங்கோ. நீங்கள் ஸ்ரீதேவியாக நிம்மதியோடு மன ஆறுதலோடு சந்தோஷமாக இந்த மண்ணில் வாழுத போல நாளை கியாமத்திலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழுவீங்க சஹாபி என்று அந்த சஹாபிக்கு சொன்ன உபதேசம் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நபி அவங்க சொன்ன உபதேசமாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரிகளே, இமாம்கள் கிதாபுகளில் எழுதுவாங்க, யாரெல்லாம் கடன் பட்டாங்களோ
அவங்களுக்கு பொழுதெல்லாம் ஹம்மும் பின் நஹார் அவங்க பகல் பொழுதெல்லாம் கவலையில் இழிவோடு இருப்பாங்க. ஹம்மும் பில்லை வதில்லத்தும் பின் நஹார் அவங்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை இரவு வரையும் கேவலம் அவங்களோட தலையில் சுற்றி கொண்டே ஈக்கி. ஏண்டா யார்ட்டையும் கடன் எடுத்தோம்னு சொன்னால் அவரை முன்னுக்கு கண்டால் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டோம். சில மக்கள் சலாம் கூட சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. கடனை கேட்டுவாரோ ஒதுங்கிடுவாங்க அந்த இடத்து. கண்ணியமானவங்களே, பகற்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கை இழிவுலே கலையும். சொன்னாங்க இமாம்கள் கருத்தில் நபியுடைய ஹதீஸினூடாக, ஹம்மும் பில்லை இரவுல தூக்கம் வராது. ஏன்? நான் எடுத்த கடனை எப்படி அதை செட்டில்மெண்ட் பண்ணுறது, அதை எப்படி அதை நான் ஒப்படைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவங்களை, இதெல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்லுகின்ற ஹதீஸ்களாக இருக்குது. இதே போல் நபி அவங்க பிறதொரு ஹதீஸில் சொன்னாங்க, எந்த மனிதன் ஐயுமா ரஜுல் ததாயன தைனன் வஹுவ முஜ்மிஉன் அல்லா யுவஃபியஹு இய்யா லகி அல்லாஹ சாரிகா நஊது பில்லாஹ். இது ஆகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. கண்ணியமானவங்களே, யாரெல்லாம் கடனோட வாழ்கிறவங்கமோ செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம், இது ஆகப்பெரிய எச்சரிக்கை. நபி அவங்க சொல்கிறாங்க, யார் ஒரு மனிதன் ஐயுமா ரஜுல் ததா என தைனன், எந்த மனிதன் கடனோட வாழ்கிறானோ, கடன் எடுத்துறானோ, ஆனால் அவனோட உள்ளத்தில் வஹுவ முஜ்மிஉன் அல்லா யுவஃபியஹு இய்யா, என்ற வாழ்க்கையில் நான் இதை திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் கூட இல்லை, உணர்வு கூட இல்லை. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். கண்ணியமானவங்களே, கொடுத்தவங்களுடைய அந்த உள்ளத்தில் இருக்கிற குமுறல் இந்த மனிதனை மண்ணுக்கு மேலால வாழ விடுமா? சகோதரர்களே, வாழ விடுமா? நபி அவங்க சொல்கிறாங்க, இவன் உள்ளத்தில் இல்லை கொடுக்கணும்ண்டு சொன்னாங்க. நபி அவங்க லக்கி அல்லாஹ் சாரிகா, நாளை மாஸ்டருடைய கிரவுண்டில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் இவன் கள்ளன் என்ற பட்டியலில் அல்லாஹ்வுடைய மஜ்மாவில் எழுப்பாட்டப்படுவான். நஊது பில்லாஹ். அது ஒரு ரூபாவாக இருந்தாலும் கடன் தான் சொல்லுது, ஒரு ரூபாவாக இருந்தாலும் கடன் தான். இந்த ஹதீஸில் நபி அவங்க சொல்கிறாங்க, அவன் அல்லாஹ்வுடைய அந்த மஜ்மாவில் கள்ளன் என்ற பட்டியலில் எல்லா மக்களுக்கு முன்னாலேயும் அவன் எழுப்பாட்டப்படுவான். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையானவங்களே, சங்கையானவங்களே, அதிகமான ஹதீஸில் இதனுடைய கடனுடைய விபரீதம் எச்சரிக்கையாக நபி அவங்க பேசின அதிகமான ஹதீஸில் நபி அவங்க ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டால் நபி அவங்க தொழுவிக்க மாட்டாங்க. கேட்பாங்க, அலைஹிதை, இந்த ஜனாசாக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல முன்பின்னிக்குதா, ஏதாவது கடன் கொடுக்கல் வாங்கலிக்குதா? சஹாபாக்கள் இல்லைன்னு சொன்னால் நபி அவங்க தொழுவிப்பாங்க. அப்படி இல்லை யா ரசூலல்லாஹ் ஈக்குதுன்னு சொன்னால் ஸல்லு அலா சாஹிபிக்கும், அவங்களோட சகோதரனுக்கு என்னால் முன்னால் நின்று தொழுவிக்க முடியாது, நீங்களே தொழுகை நடாத்தி கொள்ளுங்கொண்டு நபி அவங்க இமாமத்துலேருந்து பின்வாங்கிடுவோம். ஒரு சலமத்து பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் வருது, நபி அவங்க ஒரு ஜனாசா வருது, கேட்டாங்க இதுக்கு ஏதாவது கடன் நீக்குதா? இல்லைன்னு சொல்லப்படுது. நபி அவங்க தொழுவிச்சான். பிறகு ஹதீஸில் வருது, நபி அவங்க ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது, கேட்டாங்க இது கடன் நீக்குதா? இல்லை யா ரசூலல்லாஹ், அதையும் தொழிச்சாங்க. நபி அவங்க 3வது ஜனாசா கேட்டாங்க, அலைஹிதை, கடன் நீக்குதா? 2 தீனார்கள் கடன் நீக்குது யா ரசூலல்லாஹ். கேட்டாங்க, யாருக்கும் இதை பொறுப்பெடுக்கலுமா? அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இதை நான் பொறுப்பெடுக்கிறேன். பொறுப்பெடுத்தாங்க, தொழிச்சாங்க. நபி அவங்க அடக்கம் செஞ்சாங்க. இரவுல நபி அவங்க அபு கத்தாதாவை சந்திச்சாங்க. கேட்டாங்க, மா ஹபரு தீனாரைன், யாபா கத்தாதா, அந்த 2 தீனாரையும் பொறுப்படுத்திங்க, கொடுத்துட்டீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், பகல் தானே அடக்கம் செஞ்சோம், இன்றைக்கு இரவு தானே, நாளே கொடுக்கலுமே. இல்லை அபு கத்தாதா, நஃப்சுல் முஃமின் முஅல்லகத்துன் பிதைனி ஹத்தா யுக்தா அன், அவனுடைய கபூரில் அவனுக்கு வெளிச்சம் கிடைக்காது, ஈடேற்றம் கிடைக்காது, இதுவரைக்கும் நீங்கள் பொறுப்படுத்த 2 தீனாரையும் அந்த உரியவர் இடத்துல ஒப்படைக்கும் வரைக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவங்களே, இது 2வது பகுதி, எச்சரிக்கை ஏராளமாக சொல்லப்பட்டது. 3வது ஒரு பகுதி கண்ணியமானவங்களே, இதற்கான சொல்யூஷன் எங்க? கடன் எடுத்தோம், இன்னும் கடனில் புழுவுறதா, அதற்கான ஏதாவது ஏற்பாடு செய்கிறதா? நபியுடைய ஹதீஸுடாக பல வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டது.
கண்ணியமானவங்களே, நபி அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்கள சுபவுடைய வக்தில் பார்க்குறாங்க. ஒரு தடவை காணல்ல. சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, எங்கே முஆத் காணல்ல? சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அவர் கவலையில் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். நபி அவங்க சஹாபாக்களோட சுபகுக்கு பின்னால் போகிறாங்க. முஆத் அவங்க சந்திக்கிறதுக்கு கேட்டாங்க, என்ன முஆத்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கடன் மிகைத்து விட்டது, ஒரு யூதனிடத்தில் கடன் எடுத்தேன், ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் நான் சுபகுடைய வக்துக்கு வரக்கல்ல. சொன்னாங்க நபி அவங்க, முஆதே நீங்கள் முயற்சிங்கோ கொடுக்குறதுக்கு, அதே போல் நான் ஒரு துவாவை சொல்லித்தாரேன், அன்றாடம் சொல்லிவாங்க, குலில்லாஹும்ம மாலிகல் மௌத் துல்கில் மௌத் மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. இந்த ஆயத்தை நபி அவங்க படித்து கொடுக்குறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சில நாட்கள் ஓதுறாங்க. கடனுக்கான அனைத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குறான். அபு உமாமா பள்ளியில் வந்திருக்கிறாங்க. நபி கேட்குறாங்க, என்ன தொழுகை இல்லாத நேரத்தில் இருக்கிறீங்க அபு உமாமா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கடன் மிகைத்து விட்டது. அபு உமாமா, இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அடுத்தது தவக்குல் துவா சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மினல் ஆஜிஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். இந்த துவாவை சொல்லி வாங்க, உங்களோட கடனை அல்லாஹ் அடைப்பான், அது உஹதுடைய மலவளவு இருந்தாலும் அடைப்பான்னு சொன்னாங்க. கண்ணியமானவங்களே, அதே போல் நபி அவங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்துக்கு பின்னால் அருமையானவங்களே இந்த துவாவையும் பாடமாக்குவோம், சொல்லுவோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரமி வல் மஅஸம். யா அல்லாஹ் கடனை தந்து என்னை சோதித்திராதே ரஹ்மானே, பாவச்சூழல் என்ற வாழ்க்கையை மாட்டி விடாதே ரஹ்மானே என்று நபி அவங்க ஒவ்வொரு அத்தஹியாத்துக்கு பின்னாலேயும் நபி அவங்க இந்த துவாக்களை கேட்டுக்கிறாங்க. எனவே முதலாவது கடன் அனுமதிக்கப்பட்டாலும் தவிர்ந்து கொள்வது அது எங்களோட வாழ்க்கைக்கு சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. ரெண்டாவது, கடன் எடுத்தவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடணும். மூணாவது, அதற்கான தீர்வை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற விதத்தில் நாங்கள் அணுகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை கடன் இல்லாமல் எங்களை மௌத்தாக்குவான். அப்படியான மௌத்த அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ரப்பி ரஹ்மானே, அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாக அல்லா, தவறுகளை மன்னிச்சிரியாக அல்லா, பிழைகள் நிறைந்த அடியார்கள் யா அல்லா. யா அல்லா, பாவக்கரைகளோடு இதோ கரமேந்திருக்கிறோம் ரஹ்மானே. ஓட ரஹ்மத் விசாலமானது யா அல்லா, ஓட மக்பரத் விசாலமானது யா அல்லா, ஓட அன்பை பாசத்தை இறக்கத்தங்களை நாவினால சொல்ல முடியாது ரஹ்மானே. அந்த அளவுக்கு தாயை விட இறக்கமானவனே யா அல்லா. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக. எங்களோட பாவத்தை வச்சு எங்களை சோதித்திராது ரஹ்மானே. எங்களுக்கு படுமோசமான நோய்களை தந்து சோதிக்கிறாதே யா அல்லாஹ். எங்களோட பொருளாதாரத்தில் சிக்கலை தந்து விடாதே யா அல்லாஹ். அழிவுகளை தந்து விடாதே யா அல்லாஹ். அனர்த்தங்களின் மூலமாக சோதித்து விடாதே ரஹ்மானே. பாவத்துக்காக மன்றாடுகின்றோம் ரப்பே. எங்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிரியாகலா. எங்களோட உம்மா வாப்பாவை கபுல் செய்யாகலா. யாருடைய உம்மா வாப்பா ஒன்ட்ட வந்துட்டாங்களோ அவங்களுக்கு இரக்கம் காட்டிடுவாயாக, ரஹ்மத் செஞ்சிடுவாயாக, மக்ஃபிரத்தை நசீபாக்குவாயாக. யாருடைய உம்மா வாப்பா மண்ணுக்கு மேலால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஒரு ரஹ்மானே, அவர்களுக்கு ஆஃபியத்தான யாழ்லா நீளமான ஆரோக்கியமான அமலோட வாழக்கூடிய பாக்கியமான வாழ்க்கையை அவங்களுக்கு நசீபாக்குவாயாக. அவர்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியம் நிறைந்த பிள்ளைகளாக வாழ வச்சு ரஹ்மானே. யாழ்லா கடன் இல்லாத மௌத்தொன்றை கேட்கிறோம் ரப்பே. கடனோடு எங்களை மௌத்தாக்கிறாதே யாழ்லா. நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் யாழ்லா. கடனோட வாழுகின்றோம் யாழ்லா. எங்களோட கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பை எங்களுக்கு நசீபாக்கு யாழ்லா. மௌத்துக்கு முன்னால எல்லா கடனிலிருந்தும் விடுதலையை தந்து விடுவாயாக யாழ்லா. அந்த மௌத்தை நட்பாக்கியமான மௌத்தொன்றை கேட்கிறோம் யாழ்லா. கடன் இல்லாத மௌத்தையும் தௌபாவுடைய மௌத்தையும் கலிமாவுடைய மௌத்தையும் சிறந்த நாளில் சிறந்த அமலோட சிறந்த நேரத்தில் ஒன்றை சிரித்த முகத்தோட சந்திக்கக்கூடிய அந்த நல்ல மௌத்தை எங்கே எல்லாருக்கும் நசீபாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر. بارك الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.